ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த பைக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இது வந்து என்னோடய தேர்ட் பைக் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக் வச்சுருந்தோம், அந்த ஜே சீரீஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்டெல்த் பிளாக்கு. ஸோ செகண்ட் வந்து BMW G310 GS வந்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து தேர்ட் பைக். ஓகேங்களா, ஸோ இந்த பைக்கு பர்ச்சேஸ் பண்ணது வந்து நம்ம ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸை வந்து அந்த ஷோரூமோ அந்த டீலர்ஷிப்போ வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த எந்த விதமான ஹாப்பியான மொமெண்ட்ஸும் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ மெயினாக இந்த இவ்வளோ நாள் நான் ஆக்டிவ் இல்லாமல் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பையிங் அண்ட் ராயல் என்ஃபீல்டு. ஓகேங்களா, ஸோ என்னென்னது நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ குயிக்காக நம்ம வீடியோவில் வந்து பார்த்துடலாம், மேக்ஸிமம் 10 minutes தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து வாங்க போகிறீங்க, இல்லை வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த பைக்கு பர்ச்சேஸ் பண்ண மோட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து சிஎஸ்ஜி ஆர்மி கேன்டீனில் தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த சிஎஸ்ஜி கேன்டீனில் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா, இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா வந்து உங்களுக்கு பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபாதர் மதர் வந்து ஆர்மி ஆர் டிஃபென்ஸு ஸோ இந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பைக்கு காரு அப்ளைன்சஸ் எல்லாமே வந்து அந்த சிஎஸ்ஜி கேன்டீனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த சிஎஸ்ஜி கேன்டீனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மோட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து என்னோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கன்வே பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த சிஎஸ்ஜி கேன்டீனை வந்து சூஸ் பண்ணேன். அப்பா வந்து டிஃபென்ஸில் இருக்கிறதுனால ஸோ என்ன டிஃபரன்ஸ் வரும்ன்றதை நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ சிஎஸ்ஜி கேன்டீன் அண்ட் ஷோரூமில் நீங்கள் போய்ட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் புக் பண்ணுறதுக்கும் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 to 40,000 ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஷோரூமில். இந்த சிஎஸ்ஜி கேன்டீனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த 30,000 to 40,000 டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல் யூ சூஸ் இன் ராயல் என்ஃபீல்டு. ஓகேங்களா, ஸோ நான் சூஸ் பண்ணது ஆர்இ மீட்டியார் 350 ஃபயர் பால் பிளாக் வேரியண்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்பெஷலாக வந்து இந்த பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் இது வந்து கஸ்டம் பிளாக்கு, உங்களுக்கு ஸ்டெல்லாரில் வந்து இருக்கும் மேட் பிளாக்கு. ஸோ அந்த கலர் வந்து கடைசி வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து கீப்அப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியார் 350 வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அப்டேட் பண்ண மீட்டியார் 350 வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸு, ஸ்லிப்பர் கிளச்சு, ஆல் எல்இடி நியூ கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டட் வெர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெல்லர் பிளாக் இருந்து, பட் இந்த கிளாசி ஃபயர் பால் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டம் பிளாக்கு. சில பீசஸ் மட்டும் தான் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ நான் புக் பண்ணது வந்து இந்த வேரியன்ட். ஸோ நான் இனிஷியலாக வந்து ஷோரூம் என்டர் ஆகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த நம்ம இன்சிடென்ட்டில் வந்து எந்த விதமான நேம்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ இனிஷியலாக நான் ஷோரூம் என்டர் ஆகிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு லேடி வந்து ஒரு பொண்ணு வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்கிறேன், நான் வந்து இந்த பைக் புக் பண்ண வந்திருக்கேன், மீட்டியார் 350 ஃபயர் பால் பிளாக்கு சிஎஸ்ஜி கேன்டீனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதனால் என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறேன். அதே போல் நம்ம இனிஷியலாக பர்ச்சேஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஜி கேன்டீனில் ஷோரூமில் இருந்து நமக்கு வந்து அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று வந்து ஷோரூம் சைட்லேருந்து தரணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைக் புக் பண்ணும் போது அந்த ஆர்மி கேன்டீனில் வெப்சைட்டில் வந்து அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த ப்ராசஸே வந்து போக முடியும். ஸோ இது என்னன்னா சிம்பிள், அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர் இந்த பைக் வந்து கேட்டு வந்திருக்காரு, மீட்டியார் 350 ஃபயர் பால் பிளாக்கு. இந்த பைக்கு வந்து என்கிட்ட டீலர் கிட்ட பைக் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த பைக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எங்ககிட்ட அவைலபிள் இருக்குன்றத அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து தருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஒரு புக்கிங் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. ஸோ சும்மா நம்ம போய் கேட்டால் அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தரமாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நானே என்ன பண்ணால் ஒரு 5,000 வந்து ஒரு புக்கிங் அட்வான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து போட்டிருக்கோம், இந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25 டேஸுக்கு மட்டும்தான் வந்து வேலிடு. அபோவ் தட் இந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் கிடையாது அப்படின்றது. ஸோ நானும் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அந்த சிஎஸ்ஜி ஆர்மி போர்ட்டலில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா அது எக்கச்சக்கமான ப்ராசஸ், எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், கம்பெனிலேருந்து வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days வந்து டைம் எடுத்தது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபுல் பேமெண்ட் வந்து நான் கேன்டீன் போர்ட்டலில் வந்து நான் பண்ண போகிறேன். ஃபுல் பேமெண்ட் இந்த மீன்ஸ் நான் எக்ஷோரூம் ப்ரைஸை வந்து நான் வந்து கேன்டீனில் வந்து நான் பே பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து கேன்டீனில் வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து 2 lakh இந்த ஃபயர் பால் மீட்டியார் 350 பிளாக் கலர் வந்து எனக்கு வந்து
2 லேக் வந்தது. இதே ஷோரூமில் கேட்டப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 2,42,000 சொன்னாங்க அவங்க கிட்ட எடுத்தா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் ஷோரூம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனுக்கு பே பண்ண வேண்டியது 1,65,000. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் எல்லாமே அந்த ஆர்டிஓ, அந்த இன்சூரன்ஸு, அதே போல் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு, ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் பே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த 1,65,000 பே பண்ணதுக்கு மட்டும் கேன்டீனில் பே பண்ணால் எனக்கு வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஷோரூமில் சப்மிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் சார்ஜஸ், அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணால் வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ நான் கஸ்டமராக என் சைட்லேருந்து நான் வந்து ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை வந்து நான் சிஎஸ்டி போர்ட்டலில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், மேடம் நான் பே பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டு. ஓகேங்களா. ஸோ பைக் வந்து இருக்குது தானே, ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் கேட்குறேன். அப்புறம் பே பண்ணிவிட்டு வண்டி இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. ஏன்னா நான் பைக் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், இந்த மீட்டியார் 350 வந்து ஓல்டு கலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்பெனி சைட்லேருந்து ப்ரொடக்ஷனில். ஸோ இப்போ வந்து எல்லாமே இந்த அப்டேட்டட் மீட்டியார் 350 தான் வந்து புழக்கத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் இருக்குது. நான் ஷோரூம் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும் போது நான் கீழெல்லாம் பார்த்தேன், ஷோரூம் டிஸ்பிளேல எல்லாமே நியூ மீட்டியார் 350 தான் இருந்துச்சு. நான் அப்பயே டவுட் எனக்கு, மேம் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் தரீங்க, உங்ககிட்ட பைக் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பைக் வந்து மேலே தான் இருக்குது எங்ககிட்ட அப்படின்னாங்க. ஸோ மேலே கூட்டிகிட்டு போயும் ஷோரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் காமிச்சாங்க. ஃபயர்பால் பிளாக் பைக் வந்து ஒரு பீஸ் வந்து இருந்துச்சு, நான் கேட்ட எக்ஸாக்ட் கலரே. ஓகேங்களா. ஸோ அதனால் நானும் பே பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தது திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த 1,65,000 பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குது சார், நீங்கள் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணி பைக் டெலிவரி எடுத்துடலான்றாங்க. சரி ஓகே, இந்த ஆளு பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அது ஒரு பெரிய ப்ராசஸ், அந்த சிஎஸ்டி கேன்டீன் ப்ராசஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு அகெயின் நான் ரெசிப்டோடு வரேன். வந்துட்டு ஓகே சார் நம்ம தந்துடலாம் பைக்கு, என்னன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா திவாலி கரெக்டாக நான் அந்த ரெசிப்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா திவாலி வந்துருச்சு. சார் திவாலி முடிஞ்சு ஒரு 2 நாளில் கொடுத்துடலாம் சார் பைக்கு. டோட்டலாக வந்து திவாலி ஹாலிடேஸ் அந்த 2 days எக்ஸ்டெண்ட் சேர்த்து ஒரு 4 to 5 days சொன்னாங்க. ஓகே மேம் எனக்கு அர்ஜென்ட் இல்லை, 5 days கழிச்சே வந்து தாங்க, தீபாவளிலாம் முடிஞ்சு அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ தீபாவளியும் முடியுது, அவங்க கேட்ட 5 நாளும் வந்து முடியுது. திரும்ப நான் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசின அந்த சேல்ஸ் லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றாங்க, இன்னும் எங்ககிட்ட இல்லை பைக்கு அப்படின்றாங்க. பைக்கு இல்லையா, என்ன பைக் இல்லைன்றீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தானே அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்க பைக்கு மேலே இருக்குது, அந்த பைக் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இல்லை சார் அதை வந்து நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து வேறு ஒரு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பைக்கை வந்து தந்துட்டோம் அப்படின்றாங்க. பைக்கு வந்து இப்போது டீலர்ஷிப் கிட்ட இல்லை. நோட் தி பாயிண்ட், பைக்கு இப்போ டீலர்ஷிப் கிட்ட இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்கக்கிட்ட, உங்ககிட்ட இப்போ பைக் இல்லை, பட் அவைலபிலிட்டி லெட்டர் வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு பைக்கு தரீங்கன்றத, அதுக்கு நான் பேமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே மேம், இது ரொம்ப வந்து உங்ககிட்ட ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள் கிட்ட வந்து பேசுகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட. சார் பைக் இல்லை சார், பைக்கு போயிடுச்சு, நான் திரும்ப அப்பர் மேனேஜ்மெண்ட், ஸோ அவங்களோட சேல்ஸ் மேனேஜர், அவங்களுக்கு ஏஎஸ்எம் ஆர்பிஎம்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு புது பைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார், எனக்கு ஒரு 1 week டைம் தாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 1 week முடிஞ்சுது, இப்போ 2nd week. ஓகேங்களா. சரி நானும் வந்து ஓகே நம்ம பேமெண்ட்டும் பண்ணிட்டோம், ஸோ இதை வந்து கேன்சலேஷனும் பண்ண முடியாது, சரி ஓகே 1 week தானே கேட்குறாங்க, நம்ம பிடிச்சி ஒரு பைக் வாங்குறோம், சரி 1 week வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நானும் சொல்லிட்டு 1 week ஆகுது. ஓகேங்களா. ஸோ 1 weekக்கு அப்புறம் நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்ட, அதே ரெஸ்பான்ஸ், சார் கேட்டிருக்கேன் சார், இன்னும் அப்டேட் வந்து எதுவுமே வரலை அப்படின்றாங்க, அதே ரெஸ்பான்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ திரும்ப வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ நம்ம டீல் வைக்கக்கூடாது, உங்ககிட்ட நம்ம எதுவும் பேசி நம்ம வந்து பிரோஜனம் இல்லை, டேரெக்டாக நம்ம ஷோரூமில் இறங்கிடலான்னு நான் டேரெக்டாக ஷோரூம் போயிட்டேன். ஷோரூம் போனப்போ 2 சேல்ஸ் மேனேஜர் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசினேன். இதுக்கு இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு சேல்ஸில் வந்து ஒர்க் பண்ணார், ஒரு 7 yearsஸாக வந்து ஒர்க் பண்ணார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே போல் அங்கே இருக்க சேல்ஸ் 2 மேனேஜர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதுனால. ஸோ நான் டேரெக்டாக போயிட்டு கேட்குறேன், அவங்களும் வந்து சொல்கிறாங்க பைக் இல்லை சார், நாங்கள் ஏஎஸ்எம் ஆர்பிஎம் கிட்டலாம் வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பைக் வந்து கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு இப்பயும் வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா இல்லை. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி
என் ஃப்ரெண்டையும் அங்கே இருக்க சேல்ஸ் மேனேஜரையும் ஒன் ஆஃப் தி சேல்ஸ் மேனேஜரும் நான் லிங்க் பண்ணிட்டேன் கால் பண்ணி பேசி முடிச்ச அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ப்ரோ அங்கே இருக்க டீலர்கிட்ட நீங்கள் புக் பண்ண டீலர்கிட்ட வந்து பைக்கு வந்து நீங்கள் கேட்ட கலர் வந்து இல்லை, அது வந்து ப்ரொடக்ஷன் சப்ளைவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து 350 நியூ மீட்டியார் தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது, நீங்கள் கேட்ட கலரே இல்லை. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மற்ற டீலர்ஸ்லாம் இருப்பாங்களே, டிஃப்ரெண்ட் டீலர்ஸ் இருப்பாங்க சென்னையில், ஆல் ஓவர் த தமிழ்நாடு வந்து டிஃப்ரெண்ட் டீலர்ஸ் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா டீலர்ஸ்கிட்டையும் இவங்க கேட்பாங்க, ஒரு சர்க்குலர் மாதிரி சென்ட் பண்ணி, இந்த கலர் வந்து உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா, புக்கிங் ஆகாமல் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு எந்த டீலர் கிட்ட இருக்கோ அந்த டீலர் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த டீலர் சொன்னால் அடுத்த டீலர் வந்து கேட்க மாட்டாங்க, இவங்களிருந்து மேலே இருக்க ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட, ஏஎஸ்எம் ஆர்பிஎம் கிட்ட போயிட்டு அந்த ஆர்பிஎம் தான் இன்ஃபார்ம் பண்ணி பைக்கு சொல்லுவாங்க இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு. அதே போல் இதுவே இன்னும் அனதர் ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸ் எடுத்துச்சு. ஸோ டோட்டலாக 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ஸோ அதுவே ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. திரும்ப அந்த சேல்ஸ் மேனேஜர் 1 வீக் கேட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறமா பைக் வந்து வேற ஒரு டீலர்ஷிப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து பைக்கை டிரான்சிட் பண்ணி அதை டிரான்சிட் பண்ணி வரத்துக்கே வந்து 3 டேஸ் வந்து ஆயிடுச்சு. டிரான்சிட் பண்ணி அதுக்கப்புறம் பைக் வந்து இங்கே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, ஒரு புவர் கம்யூனிகேஷன் ஃப்ரம் சேல்ஸ் டீம் ராயல் என்ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டு. ஓகேங்களா? நான் அப்பயும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்குள்ள பைக் இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க அப்படின்றேன். ஸோ அதையும் வந்து அவங்க சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு புவர் ஒரு சேல்ஸ் கம்யூனிகேஷன் வச்சுட்டு இவங்க எப்படி வந்து ஒரு நம்பர் 1 பிராண்டாக வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க ஸ்டில் மார்க்கெட்டில் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு வாங்க வரோம்னா, ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு, பைக் வந்து நல்லா இருக்குது, த லவ் டுவார்ட்ஸ் த பைக். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. ஸோ இவங்களோட புவர் சேல்ஸ் சர்வீஸு அண்டு புவர் லைக் பைக் சர்வீஸு, ஸோ லேக் ஆஃப் என்ன சொல்கிறது ட்ரெயின்டு டெக்னீஷியன், இது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது ராயல் என்ஃபீல்டில். இது எல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தர் வந்து ஒரு பைக் வாங்குறான்னா அந்த பைக் மேலே இருக்க லவ் தான் வந்து காரணம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ன நடந்ததுன்னா, பைக் எல்லாம் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஃபேன்சி நம்பர் கேட்டிருந்தேன், எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்ட அப்புறம் பைக் டெலிவரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சில ஆக்சசரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டோட அவங்க பிராண்டோட ஆக்சிலரி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அது அங்கே போனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் டெலிவரி டைம் சொன்னது ஈவினிங் 5 PM வேணும் ப்ரோ, இருட்டிட்டதுக்கப்புறம் டெலிவரி வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க ப்ரோ 5 PM பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஷோரூம் போகிறதுக்கே வந்து 6:15 ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. ஓகேங்களா? நானே ஆல்ரெடி 1 hour லேட்டு, அதுக்கப்புறம் போய் இன்னும் 1 hour லேட்டு டெலிவரி பைக் கொடுக்கறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து மெக்கானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து மாட்ட தெரியல. ஸோ அங்கே இருக்க ஒன் ஆஃப் தி மேனேஜர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் ஃபாக் லேம்ப்ஸ் மாட்ட முடியல, மாட்ட தெரியலன்னு சொல்லலை, மாட்ட முடியல, அது யூடியூப் வீடியோ பார்த்து மாட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் டெலிவரி எடுத்துக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் சொன்னார். என் மைண்டில் தோன்றுச்சு, இவனுங்க டெலிவரி எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத எதுவுமே சட்டை கூட பண்ண மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் ரைட்டாகவே வெயிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு 45 minutes ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபாக் லேம்ப்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ பைக்கு வந்து அழுக்காக இருக்கும், ஆர்டிஓலாம் வந்து போயிட்டுருக்கும், டஸ்ட்டும் மண்டலாக இருக்கும், பைக்கை வந்து க்ளீன் பண்ணி தரணும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த பம்ப் வாட்டர் ப்ரெஷர் மோட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து ஃபைனலான ஒரு இஷ்யூ. அதனால் வாட்டர் ப்ரெஷர் வாஷர் வந்து வச்சு பண்ண முடியல, சும்மா தொடச்சி கொடுத்தாங்க, அப்போவும் டஸ்ட் இருந்துச்சு. திரும்ப அதே மேனேஜர் வந்து சொல்கிறாரு, சார் நான் லைட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன், அழுக்கலாம் அங்கங்கே இருக்கும், ஏன்னா மோட்டார் வந்து ஒர்க் ஆகலை, ப்ரெஷர் வாஷர் வச்சு பண்ண முடியல, ஸோ இப்போ டெலிவரி எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வரப்போ எல்லாம் ப்ராப்பராக இருக்கும், அந்த டைமில் வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் வாட்டர் வாஷ் காம்ப்ளிமெண்ட்ரியா அப்படின்றாரு. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபைனலாக பைக் வாங்கினா போதும், வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டீலர்ஷிப் பீப்புள் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் பைக்கை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு பைக் நம்ம டெலிவரி எடுக்கிறோன்னா அந்த ஒரு பிளாக் கலர் கிளாத் இருக்கும், அதெல்லாம் நம்ம அந்த பைக்கு மேலே கோத்தி அதை நம்ம அன்வீல் பண்ணி
பைக் டெலிவரி எடுப்போம், ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. இதுதான் எல்லா டீலர்ஷிப்லேயும் நடக்கும். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 பைக்ஸுமே அப்படி தான் நடந்தது. ஓகேங்களா. அந்த கிளாத்து வந்து காணுமா, அந்த மேலே பைக் மேலே கோத்துவாங்களே அந்த பிளாக் கலர் கிளாத்து, அந்த கிளாத்து வந்து காணும். ஸோ கிளாத் இல்லை, அதனால் நீங்கள் அப்படியே பைக்கு எடுத்துக்கோங்கன்றாங்க. சரி, ஓகே, இதுவும் இல்லை. இப்போ நம்ம பைக் வாங்குறோன்னா அந்த பைக்கு பற்றி வந்து நம்மக்கிட்ட பைக் எடுக்கும் போது அங்கே இருக்க சேல்ஸோ யாராவது வந்து ஷோரூமில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டுங்களா. அந்த எக்ஸ்பிளனேஷனும் வந்து பண்ணலை. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபாக் லேம்ப்ஸ் மாட்டி, பைக்கும் க்ளீன் பண்ணல, இந்த மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல, பைக்கு பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரின்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி 2 hours வந்து லேட்டு, டைமும் வந்து ஆயிடுச்சுன்றத வண்டி கொடுத்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ நான் வீடியோவும் வந்து இவ்வளோ நாள் போடலை. ஸோ இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா யாராவது ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. யாராவதுன்னு இல்லை, இப்போ ரோட்டில் போனீங்கனாலே சும்மாவே 10 ராயல் என்ஃபீல்டு வந்து போயிட்டுருக்கு ரோட்டில். ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து ராயல் என்ஃபீல்டுன்றது வந்து ஒரு ட்ரீம் பைக்கு, ஈவன் ஃப்ரம் 20s to 60 ஏஜ் கேட்டகரி பீப்புள். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து பிடிக்கும். ஸோ என்னோட ஒரு சஜஷன் பிராண்டுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ராயல் என்ஃபீல்டுன்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு. பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தரமாக இருக்குது. 350 புல்லட் இருக்குது, ஹண்டர் இருக்குது, மீட்டியார் இருக்குது, கிளாசிக் இருக்குது. அதே 450 டூரிங்கா, ஹிமாலயன் இருக்குது, சிட்டி ரைடா, கரீலா இருக்குது. 650 கொட்டி கிடக்காங்க லைனப்ஸு. ஸோ இன்டர்செப்டர் இருக்குது, ஜிடி இருக்குது, கிளாசிக் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, சூப்பர் மீட்டியார் இருக்குது, புல்லட் 650 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பைக்கு. அந்த ஒரு ஷோரூம்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பைக் வாங்காமல் வரமாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ ராயல் என்ஃபீல்டு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ அவங்க கிட்டே இருக்க விஷயம் 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்யூனிகேஷன், கஸ்டமர் சர்வீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ். ஸோ சர்வீஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்காங்க. நானும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணேன், எனக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வந்து ரொம்பலாம் இல்லை. ஓகே, ஏதோ எடுத்துகிட்டு போனால் அவங்க ரொம்ப ரூடாக ஹேண்டில் பண்ணுறாங்க பைக்கை. ஸோ அதனால் ஓகேவாக தான் இருந்துச்சு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ அதே போல் பைக் எடுக்கிறப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸும் வந்து ரொம்ப புவர். ஓகேங்களா. ஸோ இந்த சான்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா பயலுங்க, இந்த ஜாவா பயலுங்கெல்லாம் வந்து அவனுங்க ரெட்ரோ பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸு அண்டு இந்த சேல்ஸோட குவாலிட்டி நல்ல ஒரு குட் குவாலிட்டியாக கொடுத்தாங்கன்னா ராயல் என்ஃபீல்டை அடிச்சிக்கிறதுக்கு வேறு எந்த பிராண்டாலையும் முடியாது. ஏன்னா ஒரு இந்தியன் பிராண்டு, குவாலிட்டியிலேருந்து பைக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு R&D பண்ணி சூப்பராக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பைக்கு, ஒரு இந்தியன் பிராண்டாக இப்போ வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 இஷ்யூஸ் மட்டும் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா டாப் பிராண்ட் ஆகிடும். ஸோ மற்ற பிராண்டுக்கெலாம் வந்து ரெட்ரோ பைக்ஸ் விற்கணும் அப்படின்ற ஐடியாவே வந்து இருக்காது. ஸோ இது வந்து என்னோட மைண்டில் இருந்த தாட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்புட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த இதை ஷேர் பண்ணணுன்னு தான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you at next video guys. Stay safe, take care, bye bye.